வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், ஒரு 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் சொல்லுவோம் இல்லையா அது, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து தக்காளி சேர்க்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு அடி பிடிச்சிடாம நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மசாலா வதங்கும் போதே இந்த தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. ஓரங்களில் லேசாக எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் காளான் சேர்த்துடலாம். நான் 200 கிராம் காளானை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இந்த காளான் வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். காளான்லேருந்து நிறைய தண்ணி விடும், அதனால் இப்போ தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காளான் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சப்பாத்திக்குனா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஸோ மொத்தமாக நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்து இன்னும் வேக இதுலேருந்து தண்ணி விடும், அப்போ கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா காளான் பாருங்கள் சுருங்கிட்டே வருது. நம்ம தண்ணி சேர்த்தது 1 கப்பு தான், ஆனால் குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் திறந்து வச்சு கொதிக்க விடலாம். குழம்பு ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கமகமன்னு வாசனையோட காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.